இன்றைக்கு விலை விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போயிட்டது. அரிசி கிலோ 30 ரூபா உயர்ந்துட்டது. அதே போல கடல் எண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபா உயர்ந்தாச்சு. பருப்பு 1 கிலோ 60 ரூபா உயர்ந்தாச்சு. ஆனா இந்த முதலமைச்சர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அதை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. அடித்தட்டு மக்கள் பாதிக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல இதுவரைக்கும். ஆனா அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகின்றதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கின்றதோ அந்த மாநிலத்துக்கு சென்று நம்முடைய கூட்டு சங்கத்தை சேர்ந்த அதிகாரிகள் அந்த உணவுப் பொருளை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்து விலையேற்றத்தை தடுத்து நிறுத்துவோம். இது ஏழைகளை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக இதை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா எல்லாத்திலும் கமிஷன் வருது. அதனால ஸ்டாலின் அரசாங்கம் அதை பத்தி கவலைப்படல. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது திமுக சார்பாக அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கைப்படி நான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன். உங்களுடைய அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்கிறீங்க கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும். வாயே பேசல. ஏன்னா எல்லாத்திலையும் கமிஷன் வருது. அதனால் அதை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.